ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். உக்கிர வேட்டைக்கு புறப்படும் வக்கிர செவ்வாய் பலன்கள். இது செவ்வாய் ஆனவர் பொதுவான பயணத்தில் இருக்கும் பட்சத்தில் இந்த மேசராசி ஆகிய உங்களுக்கு, மேசத்தில் பிறந்த உங்களுக்கு, உங்களுடைய ராசி நாயகன் அவர்தான். இந்த நாயகன் அவருடைய பயணத்தில் சீராக சென்று கொண்டிருக்கும் பொழுது சனி பகவான் 11ஆம் இடத்திற்கு பல கோடி நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருந்த கட்டத்தில் இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு அப்படி ஒன்றும் சிறந்த பலன்களாக ஒன்றும் செய்ய முடியலை. பலன்கள் இருக்குது. அந்த டெபாசிட் நீங்கள் செய்த புண்ணிய டெபாசிட் அப்படியே தான் இருக்குது. அது உங்களுக்கு டிஸ்போஸ் ஆகக்கூடிய கட்டத்தில் பல இடையூறுகள், பல தடைகள் இந்த மாதிரி இருந்த காலகட்டத்தில் தான் 23/12/2023 வந்தவர் இன்னும் பலன்களை கொடுக்க முடியாத நிலையில் தான் அவர் ஓடிக்கிட்டு இருக்கார். பட்சே கண்டிப்பாக கொடுப்பார். அதுக்கு ஒரு கட்டம் இருக்குது. அந்த காலகட்டம் இப்போ தான் வருது. இந்த வருகின்ற சமயத்தில் தான் உங்களுடைய ராசி நாயகன் போய் கடகத்தில் போய் நீசம் அடைஞ்சிருந்தார். நீசம் அடைஞ்சவர் அப்படியே விடலை. அப்படியே வீழ்ந்து போயிடுவீங்க அப்படின்னு எதிராளிகள் நினைக்கின்ற கட்டத்தில் வீழ்ந்து விடுவேனோ அப்படின்னு ஒரு கவிஞர் கூட சொல்லுவார். அந்த மாதிரியான பலன்கள். அதே போல் ஒரு சித்தர் கதைகளில் ஒன்று, வள்ளுவர் கதைகளில் ஒன்று வரும். கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா அப்படின்னு சொல்லி வரும். என்னை அந்த மாதிரி நினச்சிட்டியாக்கும் நான் ஒரு முட்டாள் அப்படின்னு ஒரு கதை வரும். அந்த கதையில் இந்த மாதிரி வரும். அதுபோல் மேசராசியில் பிறந்தவங்க எப்பயும் தோல்வி அடைந்தது கிடையாது. அட்டமச்சு நடக்கும்போதே பார் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்கள் நீங்கள். இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு தைரியமும் போர்க்குணத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. அதே சமயத்தில் அதாவது காதலும் வீரமும் தாண்டவம் ஆடக்கூடிய ராசி தான் மேசராசி. வீரமும் காதலும், அந்த மாதிரி காதலும் வீரமும் அப்படிங்கிற இதில் ரெண்டுமே உங்களுக்கு ஒரு சர்வசாதாரணமான ஒரு கலை போல. வீரத்தில் விளையாடுவீர்கள், அதே போல் காமத்திலும் விளையாடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு உன்னத படைப்பாளி, வித்தியாசமான படைப்பாளிகள் நீங்கள். இப்படி பிறந்த உங்களுக்கு அஸ்வினி பரணியில் பிறந்த, அதில் கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வரைக்கும் மேசராசி. அவங்களுக்கு மட்டும் ஒழுங்காக ஓடிக்கிட்டு தான் இருக்குது. சனி பயிற்சி ஆனதுலேருந்து ஒழுங்காக ஓடின்னு இருக்கு. அஸ்வினி பரணியில் பிறந்தவர்களுக்கு சதய நட்சத்திரத்தில் சனி சஞ்சார பயணம் 387 நாள் அப்படி ஒன்றும் தூக்கி கொடுக்குற வகையில் இல்லை. அந்த மாதிரி இருந்தது. இந்த சனி பயிற்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே, 2025 சனி பயிற்சி கிடையாது. அது 2026 தான் சனி பயிற்சி. ஆக அடுத்த சதயத்தை விட்டு விலகுனதே இந்த வருகிற 15/3/2025 தான் அவர் பூரட்டாதி 1ஆம் பாதத்துக்கே போகிறார். அப்படி போகிறவர் தான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில், அதாவது பாக்கியாதிபதி சாரத்தில் செல்லும் பொழுது மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு 100 ஆண்டுகளாக இல்லாத ஒரு யோகத்தை கொடுக்க வருகின்றார். இந்த நிலையில் உங்கள் ராசி நாயகனாகிய செவ்வாய் உங்களுடைய வீட்டுக்கு 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் போய் நீசம் அடைஞ்சிட்டார். நீசம் அடைஞ்சது எப்போ அடைஞ்சாருன்னா 24/10/2024 அந்த தேதியில் கடகராசிக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே ஒரு சமுத்திரத்துக்குள்ளே ஒரு பெரிய நெருப்பு துண்டு டொம்னு விழுந்தது போல் அங்கே உள்ளுக்குள்ளே போய் விழுந்து சூடு பூரா அணைஞ்சிருச்சு. அந்த அணைஞ்ச கட்டத்தில் அவ்வளோதாண்டா, அது சோலி முடிஞ்சது அப்படின்னு மேசராசிக்காரன் சோலி முடிஞ்சதா அப்படின்னு நினைக்கும் பொழுது, அது அப்படி நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில், எதிரிகள் நினைத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் 3/12/2024 இரவு 8 மணி அளவில் திடீரென்று மேல் நோக்கி ஜம்ப் ஆகுறீங்க. அதாவது கடலுக்குள்ளே உள்ளே போய் ஆந்து போச்சு அந்த கங்குன்னு நினைக்கும் போது எங்கிருந்தோ ஒரு மகா சக்தி உங்களை தூண்டி விட்டு கடல்லே நீங்கள் பொங்கி எழுகிறீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அதான் இரவு 8 மணி இந்த கட்டம். அதாவது சில படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கதாநாயகனை எதிரிகள் பந்தாடி போட்டு தூக்கி துவம்சம் பண்ணி அடித்து வெளுத்து எடுத்துடுவாங்க. அவர் குத்துயிரும் கொலையுமோ மூச்சும் பேச்சும் இல்லாமல் குப்பரடிக்க படுத்து கிடப்பார்.
அவர் தான் கதாநாயகன். என்னாச்சுன்னா கதாநாயகன் இப்படி துவஞ்சம் பண்ணி போட்டாங்க, படம் இதோட முடிஞ்சிரும் போலுக்குன்னு நினச்சோம்னா அங்கே அவர் சொந்தக்காரரோ அல்லது குழந்தையோ அவரை பெற்ற அம்மாவோ மகனே நீ காப்பாற்றுன்னு ஏதோ ஒரு குரல் எங்கேருந்தோ வரும். அந்த குரல் அவருடைய காதுக்குள்ள நுழையிறது போல சீனை காட்டுவாங்க. அந்த அம்புக்குறிகள் போய் அங்கே போய் விழும். அப்படி விழும்போது அவருக்கு எப்படித்தான் வந்துச்சோ, அந்த தாயோ அவருடைய தாயையோ அல்லது குழந்தையையோ எதிரிகள் வந்து போட்டு தாக்க முற்படும் பொழுது குபீர்னு எந்திரிச்சிடுவார் பாருங்க. அப்படி எழுந்திரிச்சு டாம் டீம்னு எதிரிகளை பந்தாடி அது மூச்சு பேச்சு இல்லாமல் கிடந்தவரியா திடீர்னு எப்படி அப்படி வந்தாருன்னா அதையா படம் அப்படிம்பாங்க. கதாநாயகன் அப்படித்தான் இருக்கணும், அது உணர்ச்சிகள் அப்படி வந்துருமியா பொங்கி வந்துடும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆவேசத்தோடு 3/12/2024 8 மணிக்கு உங்களுடைய உணர்ச்சிகள் பொங்கி எந்திரிக்குது. அந்த ஆக்ரோஷ கனல் அதிகரிக்குது. அந்த அந்த இரவு 8 மணிக்கு உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மகா சக்தி என்பது வாழ்க்கையில் நிறைய காரியங்களை புரட்டி போட்டு வெற்றிகளை கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த வேட்டைக்கு புறப்படுகின்ற உங்கள் கதாநாயகன் செவ்வாய் கொடுக்கின்றார். பல கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த செவ்வாயின் கிரகத்தினுடைய அசைவு, அவர் கடலில் போய் விழுந்தது போல விழுந்து மீண்டும் பொங்கி எழுந்து விடுகின்றார். ஆகையினால உங்களுடைய வாழ்க்கை பின்னோக்கிய வாழ்க்கை திடீரென்று திசை திரும்பி புயல் போல மின்னல் போல பொங்கி எழுகின்றீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சந்தர்ப்பம் 3/12/2024 இரவு 8 மணிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஸ்டார்ட் ஆகிறது மேலும் மேலும் புயல் வலுவடைந்து அப்படின்னு சொல்கிறாங்களே, அது போல் 28/12/2024 பூசம் 1 வக்கிரம், 8/1/2025 புனர்பூசம் 4 வக்கிரம், 18/1/2025 அப்படி வக்கரமானவர் அப்படியே பின்னால் போய் மிதனத்துக்கு போயிருந்தீங்க. நீங்கள் 3ஆம் இடத்துல போய் வக்கரிச்சு உட்காந்துக்கிட்டுறீங்க. அங்கே அப்படியே மட்டும் இல்லை, 28/1/2025 புனர்பூசம் 2 வக்கிரம், 8/2/2025 புனர்பூசம் 1 வக்கிரம், நிறைவாக 21/2/2025 புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் உங்களுடைய கோப தாபங்கள்லாம் அடங்கி, அதாவது முருகப்பெருமான் போர் புரிந்து அந்த போர் குணம் நீங்கி கடைசியில் ஒரு இன்முகத்தோடு சிரிக்கின்ற ஒரு கட்டம் போல அந்த போர்க்குணம் தாங்கி, அதாவது ஆக்ரோஷம் தணிந்த நிலை, திருத்தணி முருகன் அப்படிங்கிறது போல புனர்பூசம் 1 வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதை தொடர்ந்து 15/3/2025 புனர்பூசம் 2 நேர்கதி பயணம், 29/3/2025 புனர்பூசம் 3 மிதுனத்திலேயே நேர்கதி பயணம், 7/4/2025 அன்றைய தினம் நள்ளிரவு 12 மணிக்கு புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதமாகிய கடகராசிக்கு மறுபடியும் வந்துடுறார். இவருடைய பயண திட்டம் இதுதான். இப்படி இந்த பயண திட்டத்தை வைத்துத்தான் உங்களுடைய யோக பாவத்தை சிவருடைய கட்டுப்பாட்டில் தான் சனியே இருக்கிறார். இப்போ வேடிக்கை என்னன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதவங்க. அந்த பிடிக்காதவங்க அந்த சனி வந்து யோகாதிபதி இடத்துல இப்போ போய் இருக்கிறார். உங்களுக்கு எதிரி, செவ்வாயின் எதிரி தான் உங்களுக்கு எதிரி. அப்போ மேசத்துக்கு எதிரி ஆகிய சனி 11ஆம் இடத்தில் ஆட்சி மூலத்தினோடும் பெற்றதுனால அவர் யோகத்தை தான் செய்யணும், வேற வழி இல்லை அவருக்கு. அப்படி யோகத்தை செய்ய முடியாத நிலையும் இருந்தது. இப்போ இவருடைய பிடியில் அவர் வந்துட்டார். ஆகையினால முழு பலத்தையும் பிரயோகம் பண்ணி சனியும் கொடுக்க போகிறார், செவ்வாயும் கொடுக்க போகிறார். சனி என்ன கொடுக்க போகிறாரு, செவ்வாய் என்ன கொடுக்க போகிறாரு? விட்ட இடத்திலிருந்து தொழில்துறையிலே நீங்கள் நட்ட நடு வீதியிலே நின்றாலும் கூட நின்ற இடத்திலிருந்து முன்னேறக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு காலகட்டத்தை சனி கொடுப்பார். சனி கொடுக்க வைக்கிறார். செவ்வாய் பகவான் சனியை கொடுக்க வைக்கிறார். நின்ற இடத்துலேருந்தே முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்காக நீங்கள் அங்கே ஓணும் இங்கே ஓணுலாம் ஒன்றும் கணக்க வேண்டாம். பரிகாரங்க ஒன்றும் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக தன்னாலேயே எழுந்துச்சு வியாபாரம் மிகச்சிறப்பாக நடந்தேறும், தொழில் முன்னேற்றம் பெறும். செவ்வாயினுடைய தாக்குதல் ஆரம்பமாகிவிட்டது. ஆகையினாலே தளிர்நடை போட்டவர்கள் துள்ளி எழுந்து ஓடக்கூடிய ஒரு யோக கட்டத்திலே வந்து விட்டது. அப்படிப்பட்ட செவ்வாய் இந்த சனியையும் கட்டுப்படுத்தி கொண்டு வருகின்ற காரணத்தினாலே சனி அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றார். அதாவது அந்த பிரம்மனையே முருகன் வந்து கட்டுப்படுத்தினாருன்னு ஒரு கணக்கு உண்டு. அதுபோல
அப்பேற்பட்ட பிரம்மன், உயிர்களையெல்லாம் படைக்கின்ற பிரம்மனையே அவர் ஓம் ஓம் என்ற மந்திரத்தை மறந்துட்டாருங்கிறதுனால முருகப்பெருமான் போட்டு அவரை போயிட்டு டமகன் போட்டு லாக் பண்ணிட்டார். அந்த மாதிரி அந்த செவ்வாய்க்கு அதிதேவதை தான் முருகன். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் சக்தி. அதனால் சனியையும் இந்த செவ்வாய் பார்க்கின்ற காரணத்தினால இவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர். முருக பக்தர்களுக்கு பிரம்மனும் அருள்வார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. அது போல அப்படிப்பட்ட யோகத்தில் இப்போ இருக்கிறீங்க, வந்துட்டீங்க. ஆகையினால சனி இப்போ பயிற்சி ஆகலை, இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்குது, தைரியமாக இருக்கலாம். 11ஆம் இடத்துல தான் சனி. ஆகையினால உங்களுக்கு இனி என்ன யோகத்தை கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் கொடுத்துட்டு தான் அவர் நகழ்வார். சனி 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அவர் 11 அப்படின்னு வரும்போது அந்த சின்ன வீடு கணக்கும் சேர்ந்தே வந்துடும். அந்த சின்ன வீட்டு கணக்கை விட்டுட்டீங்களே சாமின்னு சில பேர் கமெண்டில் போட்டுருவாங்க. மேசத்துக்கு எப்பயுமே அது உண்டு, பர்மனண்டாக உண்டு. இந்த 2வதாக வரக்கூடியது, அதாவது 3வதாகவும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். புரட்டாதி 1ஆம் பாதத்தில் படி எடுத்து வச்ச உடனே உங்களுக்கு அந்த செய்தி சேர்ந்து. அது சனியினுடைய பயிற்சி கணக்கை நான் பேசியிருக்கிறேன், அதில் நீங்கள் பார்த்துக்க. புரட்டாதி 1ஆம் பாதத்தில் சனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது தொடங்கிடும். அதே போல் செவ்வாயானவர் உங்கள் ராசி நாயகன் செவ்வாய் இல்லையா, நீங்கள் கெட்டு போயிடுவீங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பங்காளிகளெல்லாம் இப்போ நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தோற்றம் விட்டது. ஆகையினாலே அவங்களும் அடங்கி ஒடுங்கி நடக்கக்கூடிய காலகட்டம். மேசராசியை பொறுத்த மட்டில் தான் தனது நடை உடை பாவனை தோற்றம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் எல்லாமே ஒரு அரசனாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு வெற்றி வாகையை கொண்டு சேர்ப்பா இந்த செவ்வாய். அதாவது நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு கவிஞர் பாடிய யாவுகம் இப்போ உங்களுக்கு பொருந்தும். அதாவது வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு ஒரு கவி வரும். அதுபோல் நீங்கள் அசந்து தோற்று போயிட்டீங்க, வியாபாரத்தில் நட்டப்பட்டீங்க, தொழிலில் ஓடி போயிட்டீங்க அப்படின்னு எண்ணக்கூடிய காலகட்டம் மாறிவிட்டது. செவ்வாய் பயங்கர ஆக்ரோஷத்தோடு வராரு. ஆகையினால உங்களுடைய நிலைமை டாப் நிலையில் கொண்டு நிப்பாட்டிவார். செவ்வாயும் சனியும் சேர்ந்து கொடுக்க போகிறாங்க இப்போ. அதாவது உங்களுக்கு நாயகன் செவ்வாய், உங்களுக்கு எதிரி சனி, சனியும் சேர்ந்து எதிரியும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு அதிசயமான நிகழ்ச்சி இது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம். 1ஆம் இடத்திற்கு அவர் 4ஆம் இடத்துல அவர் வக்கரிக்கின்றார். இந்த செவ்வாயினுடைய காரகத்துவங்கள் வேற என்னென்ன அப்படின்னு சொன்னோம்னா, இவருக்கு உண்டானது முதல்ல ரத்தம் ஆயுதம் நெருப்பு, இதுதான் மெயின் காரகத்துவம். அதே போல் பங்காளிகள் அப்படிங்கிறதும் காரகத்துவம். அதாவது இளைய மூத்த சகோதர சகோதரிகள், இதெல்லாம் பங்காளிகள்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தபடியாக செவ்வாயினுடைய தன்மையை பொறுத்த மட்டில் நிலபலன்களையும் சேர்த்துக்கணும். நிலபலன்கள், கட்டடங்கள், தோல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியானவைகள்லாம் அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து கொடுக்கக்கூடியதாக அது அமையும். இப்போ இந்த செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் என்னன்னா, உங்களுடைய 1ஆம் வீடு, அடுத்து 8ஆம் வீடு. 8ஆம் வீடு என்பது எப்பயுமே ஆகாத வீடு தான். அவர் அதாவது 24/10/2024 நீசமான உடனே உங்களுடைய பங்காளிகளில் ஒருத்தர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய நிலைமை வந்திருக்கும். அதாவது அந்த பங்காளி உங்களுக்கு வேண்டாத பங்காளி, பகையான பங்காளி. அந்த பங்காளி கூட இப்போ உங்களுக்கு உங்களை விட்டு விலகி போயிருக்கணும். அது ஒரு நல்ல காரியத்தை பண்ணியிருப்பார். இப்போ வக்கரம் பெற்ற காரணத்தினால ஆயுள் பலம் திருப்தியாக விளங்கும். 1ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துல அந்த செவ்வாய் நீச்சபங்கம் ஆகின்ற காரணத்தினாலே புதிய சுகங்கள் போகங்கள் எல்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய வணிக யோகத்தின் மூலமாக, உங்களுடைய சம்பாத்தியத்தின் மூலமாக ஒரு நிலம் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பை இந்த வருகிற 2025 ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்க செய்வார். 2024 ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு காணியகல நிலமாவது அல்லது வீடாவது கட்டடமாவது இந்த செவ்வாயின் தாக்கத்தினால் மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது ஒரு நல்ல யோகம் என்பது. அதாவது ஏற்கனவே சொத்து பத்துக்கள் இருந்தாலும் சரி, இல்லை சொத்து பத்து ஒன்றுமே இல்லை, இது வரைக்கும் வாடகையில் தான் இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இடமோ வீடோ கண்டிப்பாக சொந்தமாக கிடைக்கும். அதே போல் வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்று காத்திருந்தவர்களுக்கு இந்த காலம் பொற்காலம். வக்கரகதி ஆனதிலிருந்து ஏப்ரல் 7ஆம் தேதிக்குள்ள வண்டி வாகனம் தாராளமாக வாங்கலாம். நல்ல யோகத்தை அது கொடுக்கும். அதன் மூலமாகவும் உங்களுடைய ராசி நல்ல ராசி, வண்டி வாங்கினது எனக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுபோல் ராசியாக இருக்குன்னு சொல்லக்கூடிய காலகட்டமாக விளங்கும். தாய் நலம் பாதுகாக்கப்படும். 4ஆம் இடத்துல அவர் செவ்வாய் வக்கரிச்சதுனால தாய் நலம் பாதுகாக்கப்படும்.
அடுத்தபடியாக 2ஆம் இடத்திற்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினால வரவுகள் நிறைய வரும். ஆனாலும் லேட்டாக தான் வரும். வர வேண்டிய நேரத்தில் வராது, கொஞ்சம் தாமசமாக வரும். ஆனாலும் முழுமையாக கிடைக்கும். குடும்ப அமைப்பு, மறைமுக குடும்ப அமைப்பு ஒன்றுக்கு 2ஆக அதாவது உருவாகக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட யோகமாக இருக்குது. கொஞ்சம் நிதானித்து போங்க, நல்லது. அடுத்தபடியாக 3ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே போகம் தைரியமாக தாராளமாக கிடைக்கும். இந்த மற்ற ராசிக்காரங்கள்லாம் கள்ளத்தொடர்பு மறைச்சே கொண்டு போவாங்க. மேச ராசிக்காரங்க மட்டும்தான் டாம் டீம் உண்மையை உடைச்சிருவாங்க. ஆமாம் வச்சிருக்க என்ன செய்ய போகிற அப்படின்றான். அந்த மாதிரி ஒரு எதுக்கும் தயங்காத ஒரு பதில் டம்முன்னு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மேசராசியில் பிறந்தவன் உங்களுக்கு தான் செல்லும். அப்படிப்பட்ட யோக அமைப்பில் 3ஆவதாக ஒரு குடும்பம் உங்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த புயல் எப்படி கரையை கிடக்குதுன்னு பார்ப்போம். அடுத்தபடியாக 4ஆம் இடத்துக்கு 1ஆம் இடத்துல அவர் செவ்வாய் வக்கரிச்சிருக்கிறதுனால வித்தியாசமான சுகத்தை எல்லாம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிலம் கையகப்படுத்தப்படும். சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்கள் தயவை நாடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும். வண்டி வாகனங்கள் இவைகள்லாம் கிடைக்கும். மேசராசியில பிறந்த பிள்ளைகள் மாணவர்கள் படிப்பில் ரொம்ப கட்டிக்கார்த்தனமாக இருப்பாங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் ரேங்க் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல அவர் வக்கரிச்சிருக்கின்ற 5ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல நீசமாவதான் நல்லது இல்லை. நீச்சமாகி வக்கரமானால் அது ராஜயோகம்னு அர்த்தம். ஆக பூர்வ ஜென்ம புண்ணிய வசம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பெறக்கூடிய கட்டம் இது. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு முழுமையாக வெற்றியை கொடுக்கும். ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை உங்கள் குலதெய்வ வழிபாட்டை நடத்துனீங்கன்னு சொன்னால் 1க்கு 10 மடங்கு யோகமாக கொண்டு சேர்க்கும், யோகத்தின் சேர்க்கும். அதே போல் பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். பிள்ளைகளுக்காக செலவுகள். பிள்ளைகள் திருமண வயசில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் அமைய பெற்று மிகுந்த உன்னதமான இடத்துல திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. அருமையான இடமாக இருக்கும். அந்த வாய்ப்பு ஒரு இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவிலே அந்த மருமகனோ மருமகளோ சேர்வார்கள். ஆக பூர்வ ஜென்ம வகையில் இருந்த குழப்பங்கள் சிக்கல்கள் விலகும். பூர்வ புண்ணிய நோய் நொடிகள் வந்திருந்தால் கூட அதுவும் இந்த காலகட்டத்தில் விலகி ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக அமையும். 6ஆம் இடத்திற்கு 11ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே கடன் காட்சிகள் எல்லாம் முற்றிலும் அழித்து அவர்களிடம் நல்ல பேர் வாங்கக்கூடிய அளவு யோகம். இன்னும் எவ்வளவு நாள் வாங்கிக்கப்பா அப்படின்னு அவங்களே சொல்லக்கூடிய அளவுக்கு கடன்களை எல்லாம் முற்றிலுமாக அழிக்கக்கூடிய யோகம் வந்துவிட்டது. அதே போல் அந்த நோய் நொடிகள் விலகும். வழக்கு வம்பு தும்புகளெல்லாம் நீர்த்து போய் ஓடக்கூடிய காலகட்டம். 7ஆம் இடத்திற்கு 10ஆம் இடத்துல செவ்வாய், நல்லா கவனிச்சுக்கோங்க. தான் 7ஆம் இடத்துக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரிச்சதுனால மனைவியினுடைய சகோதரியோ அல்லங்கில் மனைவியின் தோழி மூலமாக வரக்கூடியவள் உங்களுக்கு 3ஆம் தர பெண்ணாக வரக்கூடிய வாய்ப்பு. அது காதலியாக மனைவியாக வரக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடியதாக இருக்குது. அதாவது 1க்கு பலதார யோகம் உடையவன் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வருது. உங்களுடைய ஜாதக அமைப்பின்படி இவைகள்லாம் எந்த லெவலில் போய் நிற்கும் அப்படிங்கிறத சுய ஜாதகத்தை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கங்க. அது நட்பு வலுவடையும். பெண்கள் தொடர்பு கூடும். அதே போல் பெண்களால் சகாயம் ஏற்படும். 10ஆம் இடத்துல செவ்வாய் நீசமடைந்து வக்கரமாகின்ற காரணத்தினால அதாவது பெண்களால் சொத்து சுகங்கள் சேரக்கூடிய அளவிற்கு உன்னதமாகவும் காணப்படும். அதே சமயத்தில் குடும்பம் பாதிப்படையாது. 8ஆம் இடத்துக்கு அவர் 9ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால தோப்பனார் வகையில் ஆரோக்கிய செலவு ஏற்படும். அடுத்தபடியாக 9ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துல செவ்வாய், அது இந்த கணக்கும் தோப்பனார் வகையில் மருத்துவ செலவுகள் உண்டாகும். அடுத்தபடியாக 10ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே தொழில் வியாபாரத்துறையிலும் உத்தியோகத்துறையிலும் கூட அந்த பெண்கள் தொடர்பு ஏற்படும் என்று இருக்கின்றது. ரொம்ப கவனமாக உத்தியோகத்தில் உள்ளவங்க கவனமாக இருந்துக்கணும். இது முழுக்க அதில் இறங்கினீங்கன்னா உத்தியோகத்தை அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு செல்லும். அதுக்கடுத்து பாதிப்பை கொடுக்கக்கூடியதாக வந்துடும். அதனால் இப்போவே கொஞ்சம் உஷாராக இருப்பது நல்லது. அடுத்தபடியாக 11ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டத்தில் தொழில் வாணிபம் இவைகள்லாம் கடன் வாங்காமலே யோகத்தை அந்த தொழிலை நடத்தக்கூடிய வியாபாரத்தை தொடரக்கூடிய ஒரு உன்னதமான வாய்ப்பு. நிறைய பேர் கடன் வாங்கித்தான் தொழிலை லாபத்தை பெருக்கணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு இப்போ அப்படி இல்லை. அதாவது 11ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரிச்சிருக்கின்ற காரணத்தினாலே வரக்கூடிய லாபங்கள் கடனையும் அடைத்து மேலும் சேகரம் செய்யக்கூடிய அளவிலே, அதாவது நிலையான சொத்துக்களை சேகரிக்கக்கூடிய அளவில் பல கோடி சம்பாத்தியங்களை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான்.
அடுத்து 11ஆம் இடத்துல சனி இருக்கிறார். இவரும் சப்போர்ட், இவருடைய ஃபுல் சப்போர்ட்னால செவ்வாய் சேர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு கோடிக்கணக்கான சம்பாத்தியங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்து 12ஆம் இடத்திற்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே அந்த பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்து அதுவே அந்த செலவே உங்களுக்கு ஒரு போதை போல செலவழிப்பீங்க. செலவழித்து அதையும் ஒரு போதையாக கொண்டாடி அயன சயன பாக்கியத்தை ரொம்ப திண்ணமாக அனுபவிப்பீங்க அப்படின்னு இருக்குது. ஆக மேசராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த செவ்வாய் வக்கர கதி என்பது உங்களுக்காகவே வக்கரம் பெற்றது போல, இந்த வக்கரத்தினால் வாழ்க்கையிலே உக்கிரத்தோடு நீங்கள் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அதிபயங்கர யோகம். அதிபயங்கரம்னா பயப்படாதங்க, பயங்கர நல்ல யோகம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பயங்கரமான நல்ல யோகத்தை பெறப்போகின்றீர்கள். பெரிய வாழ்த்துக்களோடு கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.